ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 42 and 17 வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும். இதில் லெட் நம்பர் பி m and n. நம்ம m ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம், n ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம். இதில் என்ன கண்டிஷன்னா m வந்து n விட கிரேட்டர் தானாக இருக்கணும். இதில் என்ன கண்டிஷன்னா நம்ம எம்மையும் என்னையும் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போனா டில் எம்மும் என்னும் சேமாக இருக்கிற வரைக்கும் நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது எம்எஸ் ஈக்குவல் டு 17 எடுக்கிறோம். பிகாஸ் 70 வந்து கிரேட்டர் தேன் 42 விட கிரேட்டர் தேன், சரியா? ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு 70, என்எஸ் ஈக்குவல் டு 42ன்னு எடுக்கிறோம். m minus n is equal to 70 minus 42 28 கிடைக்குது நம்மளுக்கு. திருப்பி இதில் இது m 42 எடுக்கிறோம். பிகாஸ் 42ம் 28ம் சேமாக இல்லை. ஸோ m வந்து 42ன்னு எடுக்கிறோம், n வந்து 28ன்னு எடுக்கிறோம். அகைன் நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். 14 ஆன்சர் கிடைக்குது. 28ம் 14ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுவும் சேமாக இல்லை. ஸோ 28 m அசைன் பண்ணுறோம், 14 n அசைன் பண்ணுறோம். அகைன் நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். நம்மளுக்கு 14 கிடைக்குது. இங்கேயும் 14 இங்கேயும் 14 சேமாக இருக்குது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். நம்ம HCFோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 14. தேங்க்யூ.